Hello friends, welcome to Pebbles. நான் இன்னைக்கு செய்ய போறது வாழைக்காய் வறுவல். இது வந்து என்னன்னா நம்ம ஜீரகம், பச்சை மிளகாய், கொஞ்சமா பெருங்காயம் தாளிச்சிட்டு இத வந்து ரவுண்டா கட் பண்ணிட்டு இது கூட மஞ்சள் தூள், தனியா தூள் ஆட் பண்ணி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் நம்ம 2 வாழைக்காய் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து 1 டேபிள்ஸ்பூன் தனியா தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், 1 பச்சை மிளகாய் சின்னதா கட் பண்ணிருக்கேன். தாளிக்கிறதுக்கு வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகம், கொஞ்சமா பெருங்காயம் எடுத்துக்கலாம். இது கூட நம்ம மஞ்சள் தூள் வந்து பரட்டி வச்சுக்கலாம். நான் இப்போ எப்படி செய்யறதுன்னு சொல்றேன். நம்ம ஃபர்ஸ்ட் வாழைக்காயை கட் பண்ணிக்கலாம். தோல் மட்டும் எடுத்துருங்க. ரொம்ப எடுக்க வேண்டியதில்லை, அதாவது கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இதே மாதிரி இந்த வாழைக்காயை நம்ம கட் பண்ணிக்கலாம். இதுக்கு 1 டம்ளர் தண்ணிக்கு மஞ்சள் 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். கொஞ்சமாக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இதை வந்து சின்னதாக நம்ம கட் பண்ணிக்கலாம். நார் இருந்துச்சுன்னா எடுத்துடுங்க. இது 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். அதாவது உப்பு மஞ்சளில் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம வறுத்துக்கலாம். வாழைக்காய் நம்ம வறுத்துக்கலாம். இதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். சீரகம், பச்சை மிளகாய், இதுக்கு நம்ம பெருங்காயம் யூஸ் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும். வெங்காயம் எதுவுமே நீங்கள் போட வேண்டாம். நம்ம ஆல்ரெடி தண்ணியில் ஊற வச்சுருக்கிறோம். இதை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இது நல்லா சாஃப்டானதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள், தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா வேகட்டும். சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் வேகட்டும். வாழைக்காய் நல்லா வெந்துடுச்சு. பார்த்தீங்கன்னாவே ப்ரெஸ் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி உள்ளே போகணும். நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து மிளகாத்தூளும் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள், தனியாத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். இந்த தண்ணி வந்து நல்லா சுண்டணும். அதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். வாழைக்காய் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவிக்கலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா பிரட்டி விடுங்க. வாழைக்காய் வறுவல் ரெடி. நான் வாழைக்காய் வறுவல் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. இதை வந்து தக்காளி சாதம், தயிர் சாதம், புளி சாதத்துக்கு நல்ல காம்பினேஷன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.